ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கடந்த வாரம் பாஸ்டர் ரூபன் ராஜா அவங்கள சந்தித்தோம். இயேசு விடுதலையாக்குவார் என்ற சபையினுடைய போதகர். அவருடைய வாழ்க்கையே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த ஒரு இளைஞன். அது மாத்திரம் இல்லை, அந்த பகுதியிலே அவரை கண்டா பயப்படாத ஆளே இல்லை. அவ்வளோ ஒரு துன்மார்க்கமாக வாழ்ந்த ஒரு இளைஞனை ஆண்டவர் எப்படி அவருடைய ஊழியத்தின் பாதையில் அழைத்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற சில காரியங்கள் நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. இந்த வாரமும் நிறைய காரியங்கள் அவர்கள் நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரஜலால் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆண்டவருக்கு நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருக்கு நல்லா இருக்கும் பாஸ்டர். சொல்லுங்கள் பாஸ்டர், உங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் மாற்றி ஒரு புது வாழ்க்கைக்கு கொண்டு வந்தாங்க. நீங்கள் சபை ஆராதனைக்கெல்லாம் கடந்து போக ஆரம்பிச்சிங்க. அது மாத்திரம் இல்லை, கடந்து போய் எங்கும் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை மாற்றிருக்காங்க. அதுக்கு பின்பாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் எப்படி நடத்தி கொண்டு போகிறாங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கப்புறம் சுவிசேஷம் அறிவிக்க போவோம். போயிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நாங்கள் இப்போ முதல்ல நாங்கள் திண்ணையிலலாம் உட்காந்து பேச ஆரம்பிப்போம். வீட்டு வாசலில் தெரு ஓரத்துலலாம் உட்காந்துட்டு 4-5 பேராக கும்பலாக சேர்ந்து சில வார்த்தைகள் நம்ம போன முறை சொன்ன மாதிரி இந்த வின்சென்ட் செல்வகுமார் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க வார்த்தைகள்லாம் கொண்டு போயிட்டு இந்த ஜனங்கிட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு புரோஜனமாக இருக்குது, எனக்கு புரோஜனமாக இருக்குது, உங்களுக்கும் புரோஜனமாக இருக்கும், கேளுங்கன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூடி வருவோம். அந்த ஒரு திண்ணை மேலே யாராவது வீட்டு வாசல் இடம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஒரு நாள் 2 நாள் செஞ்சோம். தொடர்ந்து அவங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு, இன்னும் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு. முதல்ல திண்ணையில் தான் நாங்கள் கூடி உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். தேசத்துக்காக ஆச்சரியமாக இருக்குது பாஸ். ஏன்னா நீங்கள் இந்த பழைய வாழ்க்கையில் அந்த தெரு ஓரங்களில், ரோட்டு ஓரங்களில் ஒரு கும்பலாக ஒரு கூடி வேறு மாதிரியான காரியங்களை நீங்கள் பேசியிருப்பீங்க, வேறு மாதிரியான காரியங்களை நீங்கள் நடத்தியும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் கர்த்தர் அதை அந்த வாழ்க்கையை மாற்றி ஆணுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அந்த திண்ணைகளை நீங்கள் பயன்படுத்தும்படிக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாஸ்டர். ஸோ இப்போ நீங்கள் இந்த கர்த்தர் பற்றி நீங்கள் பேசும்பொழுது, இல்லை ஆண்டவர் குறித்து அவங்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது அவங்க ஏற்றுக்கிறாங்களா, இல்லை உங்களை அந்த பழைய மாதிரியே உங்களை பார்ப்பாங்களா பாஸ்டர்? இல்லை, பழைய மாதிரி பார்க்க மாட்டாங்க, அவங்க ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக. அதாவது போன வாட்டி சொன்ன மாதிரி முதல்ல என்னை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போல்லாம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் பேசுனா ஒரு பயம் வருது, எங்களுக்கு உங்ககிட்ட வந்தாலும் பயம் வருது. இதுக்கு முன்னாடி பட்ட பயம் வேற, இப்போ இருக்கிற ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம். ஏன்னா ஒரு பாஸ்டர் ஒரு சபைக்கு யாத்திராகமம் 23-27 கூட ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ கடந்து போகும்போது உனக்கு முன்பாக எனக்கு பயப்படுற பயத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இப்போ நீங்கள் உங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போகிறீங்க. நீங்கள் இந்த வார்த்தையை யாருக்கிட்ட நீங்கள் கற்றுட்டீங்க? எப்படி நீங்கள் இந்த வார்த்தையில் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் பேசின காரியங்களை கொண்டு போய் ஜனங்களுக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தாகம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? கண்டிப்பாக நம்ம கடந்த இந்த கொரோனா வந்தது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த டைமில் நான் முதலாக தீர்க்கதரிசியா வின்சென்ட் செல்வகுமார் இருக்காங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க. ஆமாம், அவங்களோட ப்ரேயர் நான் முதல்ல பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு ஜெபிக்கலாம் அவங்க நிகழ்ச்சியில் அவர் ப்ரேயரை பார்க்கும்போது எனக்கு ஒரு நாள் தான் அந்த ப்ரேயரை கேட்டேன். அது கேட்டவுடனே எனக்கு இப்படிலாம் வசனம் இருக்குதா, நமக்கு தெரியாது போச்சு. அவங்க அந்த பிரசங்கம் சொல்லும்போது நீங்கள் அதை உன்னிப்பாக கேட்டிருக்கீங்க. நானும் சர்ச்சைக்கு போயிருக்கேன், அங்கெல்லாம் அந்த வார்த்தை நான் கேட்கலையே, இந்த மாதிரிலாம் இருக்கா பிரசங்கம், ஒரு வித்தியாசமா இருக்கு. அப்படியே நான் போலீஸ்காரங்க, போலீஸ் அதிகாரிங்க கவர்மெண்ட் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், ரோமர் 13:1 சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நீங்க அப்படியே ஆப்போசிட்டா போலீஸ்காரெல்லாம் அடிச்சிருக்கேன், நான் திட்டி இருக்கேன், கேவலமா பேசியிருக்கேன். கரண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து யாராவது தப்பாக பேசுவேன். இதை கேட்டவுடனே எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஐயோ, இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோமே. அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன். முன்னாடி வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க சப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன்னு. இன்னும் அதிகமாக இவர் வார்த்தையை கேட்கணும், பிரசங்கம் கேட்கணும் இன்னும் அதிகமானு சொல்லிட்டு நான் கேட்டது இல்லாமல் ஜனங்களுக்கு கொண்டு போய் சொல்லுவேன். அவங்களும் ஆச்சரியமாக பார்க்க, நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே இந்த மாதிரி வார்த்தைலாம் இது எங்கே கிடைச்சிது. இப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி தீர்க்கதரிசியா வின்சென்ட் செல்வகுமார் பேசுகிறாங்க பாருங்க, இந்த மாதிரி யூடியூப்ல கூட பாருங்க, பிரோஜனமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு சொல்லிட்டு. இப்படியே நாங்கள் கடந்த ஒரு 6-7 மாதம், 1 வருஷமா ப்ரேயரை பார்த்து நல்லா பலப்பட்டோம். எங்களை ஆவியில் நல்லா பலப்பட்டோம். எங்களுக்கு பிரோஜனமாக இருந்தது. மற்றவங்களை நடத்துறதுக்காக எனக்கு பிரோஜனமாக இருந்தது. இந்த காரியம் 2 பேர் 3 பேர் தான் திண்ணையில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம். 20-30 பேர் ஆகிட்டோம்.
30 பேர் அந்த மாதிரி ஆயிட்டோம் நிறைய. அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கடந்து ஆமா, போனதுனால கண்டிப்பா. அவங்களுக்குள்ளயும் ஒரு பாரம் வந்துருச்சு. ம். அவங்களும் போயிட்டு வேற ஒரு ஆட்கள் கூட்டு வருவாங்க. ஓ, இங்க வாங்க, வாங்க. பிரசங்கம் கேளுங்க வந்து நல்லா இருக்கும், ஆச்சரியமா இருக்கு ம், அப்படின்னு ம், சொல்லிட்டு ம், கூடி வருவாங்க எல்லாம். ம். வரும்போது மட்டும் அவங்க வார்த்தையை கேட்டு பழைய ஆசாவா இவன், ஓ, உங்களுடைய பழைய பேர் ஆச்சரியமா வந்து இருக்குது. ஆஷா ராஜா என் பேர் ஆசா வந்து. ராஜா. ஆ, ஓ, ஆசா ராஜாவா இருந்த நீங்க ஆமா. ரூபன் ராஜாவா வந்து மாறி வேற ஒரு பரிமாணத்துல முதல்ல கடந்து என் போறீங்க. முகத்தை பார்த்தா போயிடுவாங்க. ம்ஹும். இப்போ உட்காந்து கேட்குறாங்க வார்த்தை, போறதுக்கு மனசு வர மாட்டுது. ஓ, இப்போ வந்து உட்காந்து கேட்குறாங்க. இதுக்கு காரணம் வந்து முதல்ல ஆண்டவர் கண்டிப்பா. திருக்கரசி வின்சென்ட் மூலியமாக அந்த வார்த்தையை கேட்டு ம்ஹும். அநேகருக்கு வந்து சொல்ல வச்சாங்க. அநேகர் இந்த வார்த்தையை கேட்குறாங்க, பிரயோஜனமா இருக்கு அவங்களுக்கு வந்து. தொடர்ந்து நீங்க அவங்க பேசுற அந்த வார்த்தைகள் வந்து அந்த யூடியூப் மூலமாக அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலமா நீங்க கேட்பீங்க. ம், நீங்க வந்து நேர்ல அவங்கள வந்து ஏதாவது மீட்டிங்ல சந்திச்சு அந்த மாதிரியான வார்த்தைகள் தொடப்பட்டு ம். நீங்க வந்து உங்களுக்குள்ள அந்த ஒரு சத்தியம் நீங்க கேட்டிருக்கீங்களா பாஸ்டர்? கண்டிப்பா கேட்டிருக்கேன். நம்ம பிகேஎம் மகள் அனிதா ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, அந்த வெப்பேரியில. அங்க கரெக்ட். நைட் ப்ரேயர் நடத்துவாங்க. வந்து ஓகே, ஓகே, அந்த ஓகே. நைட் ப்ரேயர்ல வந்து ஐயா பேசும்போது நிறைய வார்த்தைகள் வந்து, ம்ஹும். அதாவது எனக்கு எழுப்புதல் இது அப்படின்னா என்ன? அதெல்லாம் என்னன்னு தெரியாது தெரியாது. எனக்கு வந்து. அவங்க பேசுற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது எனக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். ஒரு ஸ்டென்லாம் நின்றுவேன். ம்ஹும். இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு அவங்க பேசுற வார்த்தைலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எழுப்புதல்லாம் முதல்ல அங்க அவர் மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கினேன். ஓகே. அதாவது ஒரு தனி மனுஷன் எழுப்புதல்னா என்னன்னு தெரியாது எனக்கு. தெரியாது. தெரியாது. ஏன்னா ஒரு தனி மனுஷனுக்குள்ள அந்த எழுப்புதல் ஆ, வந்தாதான் அது பரவும். ஆமா. எனக்கு அது தெரியாது. அங்க மறுநாள் சபைக்கு போவோம், வருவோம். சபையில சொல்ற வார்த்தை கேட்டு வந்து உட்காருவோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேனோ, ரொம்ப அதிகமா தாகமாயிடுச்சு எனக்கு வந்து. ஓ, இன்னும் நைட் பிரேயர் போணும். ஓ. இன்னும் ஐயா எங்கெங்கெல்லாம் வருவாரு, ம்ஹும். அங்கங்கெல்லாம் போவோம் நாங்க வந்து. ஓ, எந்த இடத்துல வருவாருன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நீங்க போவோம். குழுவா நீங்க வந்து ஆமா. கேதர் பண்ணி கூட்டு என் கூட போயிடுவீங்க. வந்து 20, 21 பேர் வருவாங்க. பிரைஸ் காட். அப்படியே அவங்கள கூட கூட்டு போய் அவங்களும் அந்த வார்த்தையை கேட்பாங்க. ம்ஹும். நிறைய நைட் பிரேயர்ல வந்து யுத்த அபிஷேகம் என் கூட இருந்து நிறைய பேர் பெற்றுக்கினாங்க. ஓ, ஓ, அங்க வந்து அந்த ஆமா. பிரேயர் நடத்துவாங்க. பிரேயர் நடத்துவாங்க பார்த்தீங்களா? ஓ. நிறைய யுத்த அபிஷேகம், நிறைய தரிசனங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். ம். அதெல்லாம் பார்க்க எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. முன்னாடிலாம் வந்து எவனோ அடிக்கணும், எவனோ ம்ஹும். வெட்டணும், எவன் கூட போய் சுத்தணும், எந்த ஒயின் ஷாப் போனோம், ம்ஹும். அப்படிதான் தரிசனம் பார்த்தோம். ம்ஹும். ஆனா இப்போ வந்து பரலோகத்தை குறிச்சு தரிசனம், பிரைஸ் காட். நிறைய ஜனங்களை விடுதலை ஆக்குற மாதிரி, ம்ஹும். வெளியே கொண்டு வர மாதிரி, விடுவிச்சு கொண்டு வர மாதிரி, ம்ஹும். அந்த மாதிரிலாம் தரிசனம் பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்போ எங்களுக்கு இன்னும் இந்த இவங்க மூலியமா வந்து நிறைய வசனத்தை நம்ம கத்துக்கணும், பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நைட் ப்ரேயரு தேசத்துக்காக ஜெபம் பண்றாங்க, அங்கங்க கூடி கூடி போவோம். 1 வருஷம் 1.5 வருஷமா இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க வந்து. ஓ, ஓ, ஓ. அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டு மேல சபை இருந்தது. ஓ, உங்க ஆ, இந்து கிளை ஃபேமிலி. சபை வச்சிருந்தாங்க. ஓ, நீங்க நாங்க வந்து வந்து ஒரு இந்து ஃபேமிலி. ஆமா, ஆனா ஒரு சபைக்கு நீங்க அனுமதி கொடுத்துருந்தீங்க. அனுமதி ஆனா கொடுத்தாங்க. வேற ஒரு பாஸ்டர் வந்து ஆமா, நடத்திட்டு இருந்தாங்க. நடத்திருந்தாங்க பாஸ்டர் வந்து. ஓ, அந்த சபைக்கு தான் நீங்க கடந்து போயிருந்தீங்க. ஆமா, இல்ல அவங்க இன்னும் இது கிளை சபை இது வந்து ஓ, என் வீட்டு மேல இருக்குது. சரி. இப்போ அவங்க வச்சிருந்த சபை வந்து கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் சபை ம், வந்து. ம், ம். இப்போ அந்த சபை இவங்க வீட்டு மேல வச்சிருந்த சபை விட்டு நடத்தாம விட்டாங்க. ஓ, கொஞ்ச நாள் நடத்தி விட்டுட்டாங்க. விட்டாங்க. ஏன் விட்டாங்கன்னா வந்து ஆஹா. கொரோனா டைம்ல வந்து இந்த மாதிரி ப்ரேயர் பார்த்தோம் ஆமா, பார்த்தீங்களா? ஓகே. அப்போ ஐயா சொன்னாங்க, வின்சென்ட் ஐயா வந்து ம்ஹும். முதலமைச்சருக்கு கீழ்ப்படியணும். ஓ. அ எங்க சபை ஓப்பன் பண்ணல, கோவில் திறக்கல எங்கேயுமே வந்து. ம்ஹும். நீங்க வீட்லயே இருந்து ஜெபம் பண்ணுங்க, ம்ஹும். தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த ம். கொரோனா போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. ம்ஹும். அப்போ நான் வந்து சரி இது கேட்கணும் அவங்க சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகே. ஒரு நாள் சபைக்கு போல பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்க. ம். ஏன் வரலன்னு சொல்லி நான் கேட்டேன். ஐயா இந்த ஆ. மாதிரி வந்து உலகம் முழுவதுமே பொது லாக்டவுன் போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. புறஜாதி மக்கள் கீழ்ப்படுகிறாங்க. சட்டத்துக்கு கீழ்ப்படியணும் ஆமா, நம்ம. கீழ்ப்படியணும் கண்டிப்பா. ரோமர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்ன உடனே, நீ அதுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாது, எனக்கு தான் கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும். ஓ. அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம்ஹும். நீ என் சபைக்கு வரல, ம். நான் வீட்டு மேல வந்து சபை நடத்த மாட்டேன் ஓ, அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்ட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே 1 வருஷம் ம். ஆயிடுச்சு. சபை நடக்கல. வரவே இல்லை, ஆள் வரவே இல்லை. ம். எப்படி விடுறது அதை வந்து நான் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்போ நான் வந்து சரி இவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாரு. இப்போ ஆண்டவர் கூட கேட்குறேன், நீ பரவாயில்ல சபைக்கு போன்னு சொல்லிட்டாரு என்ன. ம். சபைக்கு போவேன், ம். வார்த்தையை கேட்பேன், ம்ஹும். யூடியூப் வச்சு பார்ப்பேன். நம்ம என்ன பண்ணுது, ஏதாவது வார்த்தை கிடைக்குமா, சபை விட்டு போயிட்டாங்களே, ஆண்டவர் பேசுவாரா சபை நடத்த சொல்லி, அந்த வார்த்தைக்காக காத்திருந்தேன் நான். ஆனா நீங்க அந்த சபைக்கு போற ஆள் கிடையாது. நீங்க நீங்க உங்க வீட்டுக்கு மேல ஒரு சபை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த சபைக்கு தான் நீங்க வார வாரம் கடந்து போவீங்கல்ல? இல்ல இல்ல அவர் சபைக்கு தான் போவேன் ஓ, நான். நீங்க நடத்தல அப்படின்ற ஒரு ஆ, ஆதங்கம் உங்களுக்குள்ள இருந்தது. ஏன் ஆமா, சபை நடத்தல அப்படின்னு. நடத்தல ஓ, சொல்லி. சரி, சரி, இப்போ சரி. என்ன ஜனங்க கூடி வருவாங்கல்ல, தேசத்துக்காக ஜெபம் பண்ண கூடி வருவாங்க. ம், ம், செவ்வாய்க்கிழமைனா பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துவோம். ம்ஹும். தேசத்துல அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்காக வந்து பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துவோம். அந்த மாதிரி வந்து ம், மற்ற சபையில இருந்துலாம் வருவாங்க ம், அந்த ம். இடத்துல வந்து. ஓ. அதனால சபை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் கூடி வந்து சரி அவங்க விட்டு போனா நம்ம கூடி ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம், ம். செவ்வாய்க்கிழமை நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து. அப்படியே ஓ, 1 வருஷம் போயிடுச்சு. சரிங்க. வார்த்தையும் கேட்போம், அந்த வார்த்தையை அவங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும், நல்லா ம், பிரயோஜனமா இருந்து. அப்புறம் ஒரு நாள் நானும் சபைக்கு போயிட்டு ஒரு நாள் அவங்கள தேடி வந்தாங்க. ம். அப்போ தேடி வந்து கூட அந்த சபை நடத்தலாமா வேணாம் ஒன்றும் பேசலை அதை பற்றி வந்து.
ஏன் பேசலாம் வந்து என் வார்த்தை கீழ்ப்படியாமல் போயிட்டல, அதனால ஓ. சபை நடத்த விட்டாங்க. ஓ. சரி, நானும் அதை பற்றி ஒன்றும் பேசிக்கல. நீ எதிர்த்து அவங்கள்ட்ட. பேசுனதுனால அவங்களுக்குள்ள ஒரு ம். நம்ம இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்றதுனால சபையை ஆமா, விட்டுட்டாங்க. விட்டுட்டாங்க. சரிங்க பாஸ்டர். இப்ப சபைய விட்டுட்டாங்க. சரி, நீங்க எப்போ வந்து சபைய ஆரம்பிக்க ஆண்டவர் உங்கள ம். இந்த சபையினுடைய ஊழியத்துக்கு எப்ப அழைச்சாங்க? கண்டிப்பா. என்ன கர்த்தர் உங்ககிட்ட பேசினாங்களா? இந்த சபை ம். ஊழியத்துக்கு உங்கள வந்து நான் அழைக்கிறேன்னு உங்களுக்கு ஆண்டவர் வந்து அழைப்பு குடுத்தாங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து இந்த சபை அப்படியே நின்னு போச்சு. ம். ஞாயித்துக்கிழமைனா அந்த ப்ரேயருக்கு போயிட்டு வருவேன். ஓகே. போயிட்டு வரும் ஒரு நாள் வந்து ஜனங்க வந்து ஞாயித்துக்கிழமை நான் 8 மணிக்கு ப்ரேயர் போகும்போது ஜனங்க கூடி நிக்கிறாங்க வந்து சபையில வந்து. ம். வீட்டு மேல இருக்க சபையில கூடி நிக்கிறாங்க ஓ. ஜனங்க வந்து. இப்ப என்னான்னு கேட்டா, சபை நடத்தணும் அப்படின்றாங்க. நான் எப்படி நடத்துறது சபை? ஆண்டவர் அழைப்பு இல்லாம இல்ல. ஓ. நடத்த முடியாது. ம். ஆண்டவர் அழைப்பு கர்த்தருக்காக தான் காத்துட்டு இருக்கேன் நம்மன்னு சொல்லிட்டு, இல்ல நான் போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன் நானு சபைக்கு. ஓ, ஜனங்க வந்து சபை ஆராதனைக்கு ஆ வந்தாங்க. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு, வேணாம் தப்பு ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஓகே. இப்போ போயிட்டு ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு இவங்களை குறிச்சு. ம். இந்த மாதிரி இந்த சபையை குறித்து வந்து இப்போதைக்கு வந்து நீ ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணு ஓ. அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவா பேசுனாங்க தரிசனமா வந்து. ஓகே. அப்போ சரி, ரொம்ப கஷ்டமா தான் உட்காந்தேன். எப்படிடா ப்ரேயர் போயிட்டு இருக்குமாங்க வந்து ம்ஹ்ம். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு இருக்குமா, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு குழப்பமாயிடுச்சு. ம். 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 என்ன ஒன்றும் தெரியல. அப்போ பாஸ்டர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு எந்த அனுபவமும் இல்ல. சபை இல்லை, நடத்துன எந்த வந்து அனுபவமும் இல்லை. நீங்க ஒரு விசுவாசியா நீங்க கடந்து போவீங்க. நடந்து போறேன். ஜஸ்ட் ஒரு இந்த இந்த தெருக்களுக்கெல்லாம் போய் ஆமா, சுவிசேஷம் அறிவிப்பீங்க. அறிவிப்பீங்க. அவ்வளவுதான் ஜனங்களுக்கு. இன்னும் ரட்சிக்கப்படாதவங்களாம் நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த வார்த்தையை கேட்டு. ஓ. ரட்சிக்கப்படாத ஜனங்களாம் அப்பவே வந்து ஒரு 20 30 பேர் வந்து இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஓ. நாங்கள் ப்ரேயர் பண்ணுறதுல அவங்க கூடி நிற்பாங்க. ம். அவங்களும் எந்த சபைக்கும் எந்த சபைக்கும் போவாதுங்க. அவங்க வந்து போவாதவங்க. புதுசா வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்ன சாட்சியா நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஓ, அதுவே ஆ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அதனால வந்து ஒரு நீங்க மாற்றம். சபை நடத்துங்க, சபை நடத்துங்க, சபை நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரே தொந்தரவு பண்ணாங்க. நான் உடனே நடத்தில அவங்க பேச்சு கேட்டுன்னு. இல்ல, கரெக்ட். நான் நடத்தல, சபை அதான் நடத்தல. நல்லது. ம். அப்புறம் ஒரு நாள் நான் சபைக்கும் போல, ம். இங்கேயும் ப்ரேயர் நடத்தல. உட்காந்துட்ட போது அவங்க வந்தாங்க. ஏன் இந்த மாதிரி சபைக்கு வரலன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எடுத்து, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஜனங்க வந்து கூடி வந்துட்டாங்க. என்னால் போக முடியல, வர முடியல சபைக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்புல. ஆர்வ கோளாறுல வராங்க அவங்கலாம் வந்து, ம்ஹ்ம். தூக்கி கடாச்சிட்டு வா நீன்னு சொல்லிட்டு, ம். ஆர்வ கோளாறுல வராங்க தூக்கி போட்டு வாப்பான்னு சொல்லிட்டாரு. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஓ. ஒரு ஆத்துமா கெட்டு போறது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. பிரியமில்ல. நீங்க 30 40 பேர் இருக்காங்களே, தூக்கி போட்டு வர சொன்னீங்களே, எப்படி நான் சபையை நடத்த மாட்டேன், நீ நடத்துன்னு சொல்லிட்டு போயினேன்ட்டாரு. ஓ. ஓ, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஒண்ணுமே. சொல்லிட்டு நானே என் ஒய்ஃபை வந்து தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. நாங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்குறோம். ஒருவேளை நாங்கள் தப்பா பேசினா மன்னிச்சிருங்களே. சபையை வந்து நடத்துங்க. நடத்துங்க கேட்குறோம். நான் நடத்த மாட்டேன் சபைலாம் வந்து, நீயே பார்த்துக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு விட்டாங்க. ம். 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 நான் அப்போ கூட ஒரு நடத்தல. நான் வந்து ஒரு சரி. 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு. அவருடைய சமூகத்துல ஆமா, காத்திருந்தீங்க. ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஒரு நாள் ஆண்டவர் பேசினார் வந்து, ம். என்கிட்ட ஒரு வசனம் மூலியமா பேசினாரு. கர்த்தர் வந்து, என்னோட மேய்ப்பன் ஊழியத்தை நீ செய்ய போற, இந்த மந்தையை உனக்கு தான் கொடுத்துருக்கேன், நீ இந்த ஊழியத்தை நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவா பேசுறாங்க. அந்த வார்த்தைக்காக காத்திருந்து நான் வந்து அப்போ நடத்த சொல்லிட்டாங்க. ஆண்டவர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெளிவு ஒன்றும் இல்லை. இல்ல. எப்படி மெசேஜ் எடுக்குது எனக்கு தெரியாது. எப்படி அந்த ஆராதனுடைய ஒழுங்குமுறை எப்படி ஆ கொண்டு போகணும். எனக்கு தெரியாது அதெல்லாம் வந்து. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் ஞாபகப்படுத்துறாங்க. ம்ஹ்ம். நீ இந்த மாதிரி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா மெசேஜ் எல்லாம் எழுதுனல, ஆ. அது ஓகே. அதெல்லாம் எடுத்து வை, ஆ. எடுத்து வச்சுட்டு இதை கொண்டு போ, ஓ. இந்த ஜனங்களுக்கு. இந்த ஜனங்களுக்கு கொண்டு போன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை பேர்லாம் போய் சொல்லுவேன். ம்ஹ்ம். அப்போ ஜனங்க வந்து வயசானவங்க மேலே வருவாங்க வீட்டு மேலே, ம். அவங்களால ஏற முடியல. திடீர்னு ஒரு பாஸ்டர்மா வீட்டுக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு வந்தாங்க. ம். அவங்க தெரிஞ்சவங்க தான், ஆனால் முன்ன பின்ன நான் இது பண்ணது கிடையாது அவங்ககிட்ட வந்து. பேசுனதில்ல. ஆமா, வந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவர் இந்த சபையை உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு, ம்ஹ்ம். இந்த ஆத்துமாவை நீங்க தான் நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க மாட்டு. ஓ. சரி, அப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்தாருன்னா கர்த்தர் சித்தமானா கீழே ஒரு இடம் காட்டும், ம். நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கம்முன்னு. ஓ. அப்போ ஒரு வாரம் காத்திருந்தேன். ஓ. கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டுறாங்க. நாங்கள் எங்கள் ஏரியாவில் தான் அது வந்து ஒரு 4 தெருவு தள்ளி ம். ஒரு தெருவு முனையில் வந்து நான் முழங்கால் படிக்கிட்டு ஒரு வீட்டு வாசலில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ம். என் கூட இருந்த பசங்களாம் என் கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து. அப்போ ஆண்டவருக்காக ஏசப்பா வந்து எதுனா இந்த இடத்த காட்டும்போது ஆண்டவர் சொல்கிறா, இங்கே தான் நீ சர்ச்சு நடத்தணும், ம். அந்த இடம் உனக்கு கிடைக்கும் போன்னு சொல்லிட்டு ஏசப்பா அனுப்புகிறாங்க. நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் வேறு இடத்துக்கு போயிட்டு வீடு எதுனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க வந்து. ம். அங்கே 30,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க. ஓ. என் கையில் 10,000 ரூபாய் தான் இருக்குது. ஓகே. ஒரு சகோதரி 8,000 ரூபாய் இருந்து கொடுத்தாங்க. ம். அப்போ 30,000 ரூபாய்க்கா, 30,000 ரூபா வராது, வேறு இடம் காட்டுறோம் வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தரிசனமாக பார்த்தோம் பாருங்க. அந்த இடத்த அந்த இடத்த கொண்டு போகிறாங்க. பிரைஸ் காட். உள்ளே போனால் அந்த மேடாக இருக்குது வீடெல்லாம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். என்னன்னு கேட்டால் ஒருத்தங்க சொல்கிறாங்க மந்திரம் பண்ணிட்டாங்க இந்த வீடுக்கு, ஓ. யாரும் வீடு வர மாட்றாங்க, ம்ஹ்ம். 1 வருஷமா 1.5 வருஷம் அப்படியே தான் இருக்குது இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனாங்க. இல்லை நாங்கள் சர்ச்சு நடத்த போகிறோம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு
மறுபடியும் ஒரு 2000 ரூபா ரெடி பண்ணி அவங்க கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு சபை ஸ்டார்ட் பண்ண அந்த இடத்துல வந்து முதல்ல வந்து சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த மெசேஜ் எல்லாம் எடுத்து ஐயா பேசின மெசேஜ் எல்லாத்தையும் எடுத்து வாரம் கொடுப்போம். நான் எழுதி வச்சு தான் தீர்ந்து போச்சு ஒரு நாள். ஓகே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ எழுதி வச்சு தான் தீர்ந்து போச்சு. நான் என்ன பண்ணணும்னா இப்போ ஆண்டவர் பேசினார், நான் நடத்துகிறேன், உன்னை நீ பயப்படாத, உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், நீ இந்த வருஷத்தில் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுனாங்க. அந்த வாக்குத்தத்தை இடுக்கி பிடிச்சிக்கின்னு அதுக்காக காத்து நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் அதுலேருந்து நல்லா ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வந்தார், வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அந்த இடத்துல வந்து செத்து போனவங்களாம் உயிரோடு எழுப்பு ஆண்டவர் கிருபை தந்தார். அந்த இடத்துல வந்து அது மட்டும் இல்லாத யாராவது ஜெபம் பண்ண வந்துட்டாங்கன்னா பிசாசு இப்படியில் விடுதலை ஆக்கிட்டுமா அப்படியே அனுப்பிட மாட்டோம். இந்த பிசாசு மறுபடியும் உங்களுக்குள்ளே வரலன்னா நீ ஆண்டவர் கூட ஐக்கியப்பட்டிருக்கணும், சபைக்கு வரணும், தேவ சம்பந்தம் காத்து ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். இல்லைனா மத்திய 12 சொல்லப்பட்டிருக்கல, போன ஆவி 7 ஆவி கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு வந்துடும் மேலேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த வார்த்தைக்கே பயந்துக்குன்னு சபையில் வந்து உட்காந்துருவாங்க. நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய அற்புதங்கள் செஞ்சார் ஆண்டவர் வந்து. ஒரு சமயத்தில் ஒரு அம்மா உடம்பு சரியில்லை வந்தாங்க சபைக்கு. டாக்டர் வந்து 1 ஹவரில் இறந்து போயிடுவோம்மா, தூக்கிட்டு போமான்னு சொல்லிட்டாங்க. நிறைய டாக்டர் பார்த்துறாங்க. அப்போ நான் வீட்டில் ப்ரேயர் பண்ணிருக்கும் போது என்கிட்ட வராங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வாங்க டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே நான் இறங்கி ஜெபம் பண்ணிட்டு வரேன். என்னப்பா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நீ போன்னு சொல்கிறாரு, என்ன நீ போ ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறேன். அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து என்னை பார்த்தோன்னே கீழ்ப்பாக்கம் கல்லறையை புக் பண்ணிருப்பா, அடக்கம் பண்ணிடலாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்னப்பா எதுக்கு கொண்டு வந்தீங்க, இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நீ உள்ளே போ, முழங்கால் படிட்டு அவங்களுக்கு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணு, நான் உங்களுக்கு எழுப்புவேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே அந்த அம்மா வந்து டைம் கொடுத்தாங்க பாருங்கள். அவங்க வெளியே வந்து நிற்கிறாங்க என் கூட வந்து. மறுநாள் ஞானஸ்தானம் கொடுத்த அந்த அம்மாவுக்கு 3 வருஷம் உயிராக இருக்கிறாங்க, சபையில் ஊழியம் செய்கிறாங்க. நீங்கள் அந்த அம்மா வந்து என் கூட ஊழியம் சுவிசேஷ அறிவிக்க வருவாங்க. சபையில் சாப்பாடு ஊழியெல்லாம் செஞ்சு ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு யார் இல்லாத இருக்காங்க, அந்த அம்மா ஒரு பங்காக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க அந்த இடத்துல வந்து. ஆனால் அந்த மாதிரி எத்தனை பேர் எழுப்பியிருக்காரு ஏசப்பா வந்து. சரிங்க பாஸ்டர், நீங்கள் வந்து அநேக வியாதியஸ்தர்களுக்கு நீங்கள் ஜெபிச்சிங்க, கர்த்தர் சுகமளிச்சாங்க, உங்களை கொண்டு சுகமளிச்சாங்க. நீங்கள் இந்த சுகமளிக்கிற ஊழியத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்களா? இப்போ ஆண்டவருக்கு என்ன தேவை, இப்போ வந்து கடைசி காலத்தில் நம்ம என்ன ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்து உங்களுக்குள்ளே எப்படி வந்தது? எப்படி அப்படிப்பட்ட ஒரு அழைப்பில் நீங்கள் வந்து கொண்டு போகப்பட்டீங்கிறத சொல்லுங்கள் பாஸ்டர். முதல்ல வந்து இந்த சுகமளிக்கிற ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தோம். சரி. அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து இது மட்டும் செஞ்சால் போதாது. ஜனங்க எவ்வளோ ஜனங்க நம்ம ஏரியாவிலே ரட்சிக்கப்படாத நிறைய ஜனங்க இருக்காங்களே, அழிஞ்சு போகிறாங்களே இந்த ஆத்தமெல்லாம் வந்து. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்கும்போது சபை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சபைக்கு பேர் வைக்கல. அப்போது அது போய் நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது இயேசுவா பேசுகிறாங்க, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு புரியலப்பா, உன்னை யார் விடுதலை ஆக்குதுன்னு கேட்டார். நீங்கள் தம்பா, உன்னை தேடி வர ஜனங்களை நான் விடுதலை ஆக்குவேன், உன் சபைக்கு இந்த பேரை வை அப்படின்னு சொல்லி இந்த பேரை வச்சு அப்போ அநேகர் விடுதலை ஆகணும், பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து வியாதியிலேருந்து விடுதலை ஆகணும், இந்த பொல்லாத உலகத்துலேருந்து விடுதலை ஆகணும் ஜனங்க வந்துன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து அந்த ஏரியாக்குள்ளே முதல்ல வந்து ஜனங்களை கூட்டு போய் சுவிசேஷ அறிவு ஆரம்பித்தோம். இயேசுங்களை பார்க்கும்போதே வந்து ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா தெருவாக சண்டை போட்டுன்னு ஓடியாந்துவேன், தெருவாக போதையில் வந்து சண்டை போட்டுவேன், எனக்கு பைபிளை தூக்கி போயிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்பா கிட்ட வந்து, ஏன் உன் பையன் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபேமிலி, இந்து ஃபேமிலி, கோவில் திருவிழா நடத்துறீங்க, நீ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க, ஏன் உன் பையனை அது மாதிரி விட்ட, அப்பா கிட்டலாம் போயிட்டு பேசுங்க அந்த மாதிரி போயிட்டு. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என் பையனை இயேசு தான் விடுதலை ஆக்குனாரு, வேறு யாரும் விடுதலை ஆக்கலை, அதனால அவனுக்கு எது சமாதானமோ அது நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆமாம், சந்தோஷம். மகன் எவ்வளோ பெரிய ஒரு குடிப்பழக்கத்தில் இன்னி வரைக்கும் ஏதாவது வீட்டில் ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயமா என்னை கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்னோட வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால அவங்க ரொம்ப பிடிச்சிச்சு, ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கண்டிப்பாக. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. அப்பாவுக்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லுவார், என் பையன் பாஸ்ட் ஆகிட்டான் ப்ரேயர் பண்ணுறேன் என் பையனை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய. அப்புறம் இந்த மாதிரிலாம் அந்த ஏரியாவில் நிறைய சுவிசேஷம் அறிவித்தோம், சில நன்மைகள்லாம் செய்ய ஆரம்பித்தோம் அந்த இடத்துல வந்து. அந்த நம்ம ஏரியாவில் வந்து வெளியெல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறது வெளியே பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு நாள் இந்த நைட் ப்ரேயருக்கு போவோம் பார்த்தீங்களா, வின்சென்ட் சொல்லுகுமார் வருவாங்க பிகேமில். அந்த ப்ரேயர் போகும்போது எங்களுக்கு ஒரு தாகம், நைட் ப்ரேயர் நம்மளும் நடத்தணும் தேசத்துக்காக, மூலமாக ஒரு நைட் ப்ரேயர் நம்மளும் நடத்தணும் தேசத்துக்காக வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தாகம் வந்து மாதமானா 8ஆம் தேதி கரெக்டாக வீட்டு மேலே யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத கீழே
வீட்டு மேலே போய் 8ஆம் தேதி மாதம் வந்து நைட்டு 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தேசத்துக்காக ஜெபிக்கும். ஜெபிப்பீங்க. ஆமாம், எங்களுக்கு விண்ணப்பம் எப்படின்னா வந்து அவங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தை எடுத்து வச்சுட்டு அப்போ நம்ம பார்ப்போம் ஏரியாவில் இந்த ஜனங்களாம் இப்படி இந்த மாதிரி எழுதி போகிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ கர்த்தர் தீர்க்க தரிசனமா ஐயா மூலமா பேசின அந்த வார்த்தைகளை நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு நீங்கள் அந்த நைட் ப்ரேயரில் நீங்கள் ஜெபிப்பீங்க. அதுக்காக வந்து அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நடுவில் அனிதா ஸ்கூலில் வந்து மே மாதமும் ஜூன் மாதமும் இந்த 28ஆம் தேதி வந்து ஆமாம் 7ஆம் காலம் அதில் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தினாங்க பாருங்க. ஆமா, அதுக்காகவும் ஆண்டவர் எங்களை ஜெபிக்க சொன்னாரு. இது நான் தான் வெளிப்படுத்தினேன், இது உங்க சபை மக்கள்கிட்ட கொடுத்து நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் சபை ஜனங்களும் அதுக்காக ஜெபிச்சுட்டு வராங்க. ஆமா, தீர்க்க தரிசனத்துக்காக எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. சபைக்கு போயிட்டு இருந்தோம், ஒன்றும் தெரியாம திண்ணமெல்லாம் சபை நடத்திருந்தோம். இப்போ கர்த்தரோட சித்தத்தின் பிறகு நாங்கள் ஜெபிக்கிறோமே, பெரிய ஆச்சரியம். அது வந்து எங்களுக்கு வந்து ஜனங்களும் அவங்க கேள்வி, இதுனா இது ஆண்டவர் வெளிப்படுத்துவரை இவங்க ஜோம் பண்ணுவாங்கம்மா, இதுனா இது இதுவாகுது இவங்க சொல்றதுலாம் ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாதிரியாவும் பேசுறாங்க, அது எப்படி வெளிப்படுத்துவாரு, எப்படி உங்ககிட்ட ஏசப்பா பேசுவாரு, இப்படிலாம் கேட்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ விசுவாசிகள் கேட்டா பரவாயில்ல, இப்ப ஊழியர்களே அவங்க தான் கேக்குறாங்க, அது எப்படி உங்ககிட்ட பேசுவாரு. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, ஆண்டு இயேசு நீ பாத்தியா, எப்படி நீ பாப்ப, எப்படி உங்ககிட்ட வருவாரு, பார்த்ததே இல்லையே, தேவனை ஒரு காலம் ஒருவனை கண்டது இல்லையே, எப்படி பார்த்தேன்றாரு. அவரு தர்க்கம் பண்ற மாதிரி வந்து பேசுறாரு என்கிட்ட. ஆண்டவர் வார்த்தை அருமையா இருக்குது. கடைசி நாட்கள்ல மாம்சமான யார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. அப்போ வந்து அந்த நாட்களுக்குள்ள தானே நம்ம கடந்து வந்துருக்கிறோம். அதை நீங்க வந்து சொல்லும் பொழுதே அவங்களுக்குள்ள அந்த ஒரு விழிப்புணர்வு வரல பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, மறுக்கப்பட்ட ஜனங்களை தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் வந்து கொண்டு வருவேன் ஆண்டவர் பேசிக்கிறாங்க. அப்படி தான் நீங்கள் வந்து நிறைய ஜனங்கள் இப்போ நீங்கள் சபையை நடத்துனீங்க, சபை நடத்தினா உங்களுக்கு வந்து எதிர்ப்பு வந்ததுங்களா, இல்லை வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கினாங்களா பாஸ்டர்? கண்டிப்பாக, அதாவது ஏற்றுக்கினாங்க. ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏரியாவில் வந்து. அதாவது முன்னாடி வந்து அவங்க வந்து நான் அடிப்பேன் அவங்கெல்லாம் வந்து, இப்போ வந்து எதிரில் நிற்கிறாங்க. முன்னாடி பயந்து போனவன் வந்து இப்போ எதிரில் நிற்கிறான். ஏன்னா சவுண்டு வருது, மோளம் அடிக்கிற சவுண்டு கேட்குது, அமாவாசை பிரேயர் சவுண்டு கேட்குது, தூங்க முடியல, சபை நடத்தக்கூடாது, என்னமோ பண்ணாங்க, ஃபோன்லாம் பண்ணாங்க போலீஸுக்கு வந்து. நான் அவங்ககிட்ட ஒன்றுமே பேசலை, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன். நான் போயிட்டு நீங்கள் பழைய மனுஷனாக இருந்தால் வேறு மாதிரி டீல் கண்டிப்பாக அவன் வீடே இருந்துருக்க மாட்டாங்க. நான் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் பார்த்துங்க கழுவி கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக அந்த பழைய காரியங்களாக விட்டுட்டு அவரோட சமூகத்தில் காத்து. இப்போ என்ன பேசுவங்கலாம் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்றாங்க. சபை நடத்தக்கூடாது தடை பண்ணாங்க பாருங்க, அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க, இப்போ என் பையனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. இப்போ என்னை பார்த்தாருன்னா அவர் முன்னாடி கொஞ்சம் வீரமாக பார்ப்பாரு, இப்போ எங்கே பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம் ஐயா, அந்த அளவுக்கு ஆண்டவர் மாற்றிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இப்போ சொல்லுங்கள் பாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சபையினுடைய விஷன் எப்படி ஆண்டவர் கொண்டு போகிறாங்க, நீங்கள் இந்த எழுப்புதலுக்காக என்ன நீங்கள் பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த கடைசி காலம் இந்த தீர்க்க தரிசனங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்ற ஏதாவது திட்டம் உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி இல்லை, வின்சென்ட் செல்வகுமார் மூலியமாக அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினாங்களோ, தீர்க்க தரிசன வார்த்தைலாம் வந்து அப்போது இருந்தால் ஒரு தாகம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கேட்டது இல்லாமல் நம்ம ஜனங்க இந்த வார்த்தையை கேட்கணும். ஜனங்க மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ ஜனங்க இந்த ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த வார்த்தையை நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். வாலிப பசங்களை ஆயத்தப்படுத்தி இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதாவது என்ன ஆண்டவர் வந்து இந்த அளவுக்கு மாற்றிருக்காரு. என் சபையில் இருக்க ஜனங்க விசுவாசியான உட்கார வைக்கல இந்த நாள் வரைக்கும். 14 வயசு 15 வயசு 16 வயசு பசங்கள்லாம் சபையில் ஆராதனை பண்ணுறாங்க, மெசேஜ் எடுக்கிறாங்க, ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிறாங்க, கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம சபையில் வந்து இவங்களே வந்து ஒரு ஊழியக்காரனை ஆக்கி இவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். இவங்க போயிட்டு இதுதான் அவங்களோட விஷயம். ஆமாம், தரிசனம் இதுதான். ரொம்ப சந்தோஷம். இவங்க வெளியே போயிட்டு ஆண்டவருக்காக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தணும். அதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். ஜனங்களுக்கு வந்து கர்த்தரோட சித்தம் நிறைவேறணும், சித்தத்துக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். ஆண்டவரோட சித்தம் நிறைவேறணும் இந்த ஜனங்களுக்குள்ள. எப்படியாவது ஜனங்க ரட்சிக்க பண்ணணும், புறஜாதி மக்கள்லாம் ரட்சிக்க பண்ணணும், பாவ சாபத்தில் வாங்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்க பண்ணணும். ஜனங்க தெரியாமல் அறியாமையினால சில பாவம்லாம் ஜனங்க செய்கிறாங்க, வந்து தெரியல ஜனங்களுக்கு. சில பேர் சபையை கூப்பிட்டா மதம் மாற்ற கூப்பிட்றேன்றாங்க. ஆனால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கேட்டால் வந்து. சார் நீங்கள் சொன்னீங்க வின்சென்ட் ஐயாவோட செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டு தான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அந்த நிகழ்ச்சி மாத்திரம்தான் உங்களுடைய ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததா, இல்லை மற்றபடி வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக ஏதாவது உங்களுக்கு இருந்ததா பாஸ்டர்? அவங்க டீம்லேருந்து வந்து எழுப்புதல் சபை மேய்ப்பர் ஒரு புத்தகம் கொண்டு கொடுத்தாங்க. அந்த புத்தகம் வந்து இன்னும் எனக்கு வந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்ல பிரயோஜனமாக இருந்தது. புத்தகம் வந்து
இப்போ அதில் நான் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாமல் இப்போ என்ன மாதிரி அங்கே இருக்கிற போதகர்லாம் வந்து இதை கொண்டு போய் நாங்கள் வந்து இந்த புத்தகத்தை வச்சு சொல்கிறோம். அவங்கள வந்து புரோஜனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த கடைசி நாட்களில் தீமை தேசத்தில் பெருக்கெடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிறையா தீர்க்கதரிசனமாக பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த தீமை வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜனங்களுக்குள்ள எப்படி நீங்கள் அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க? எப்படி இருந்து நீங்கள் இதுக்காக நீங்கள் என்ன பண்ண உங்கள் விசுவாசிகளை உங்கள் சபை மக்களை எப்படி நடத்துறீங்க பாஸ்டர்? கண்டிப்பாக. இப்போ இது முதல்ல நம்ம அந்த தரிசனத்தை கேட்டு வந்தோடனே நான் கண்ணெதிரில் பார்த்துட்டேன். அது அதாவது இந்த தேசத்தில் வந்து சமாதானத்தை வந்து எடுக்கும்படி சங்கார தூதன் புறப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. ஒரு வீட்டுக்கு வந்து இந்த சின்ன வாலிப பசங்களாம் தரிசனம் பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி நாங்கள் தரிசனம் பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து உங்கள் சபையில்? ஆமாம், சபையில் வந்து எப்போ பார்த்தாங்கன்னா தரிசனம் வந்து, அதாவது நம்ம ஜேம்ஸ் ஐயா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், சொல்லுங்கள். ஐயா வந்து ஒரு நாள் ப்ரேயருக்கு வந்தாங்க. நான் அழைச்சிருந்தேன். சபைக்கு வந்தாங்க? ஆமாம், வந்தாங்க. நீங்கள் வாங்க ஐயா, கொஞ்சம் இந்த தீர்க்கதரிசனம் கொஞ்சம் வெளிப்படுத்தினா நல்லா இருக்கு, நீங்கள் வந்து வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தோம். என்னையே மதிச்சு அவங்க வந்தாங்க சபைக்கு. வந்துட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஐயா ஜெபம் பண்ணாரு மேலே கை வச்சு, ஜேம்ஸ் ஐயா வந்து. அப்போ நிறைய பசங்க யுத்த அபிஷேகம் பெற்றுக்கினாங்க. வாலிப பசங்க, சின்ன சின்ன பசங்க பிள்ளைங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது. அந்த அபிஷேகம் பெற்ற உடனே ஒரு பையன் வரான். நான் தரிசனம் பார்த்தேன். என்ன தரிசனம்னா, இங்கேருந்து 4 தெருவு தள்ளி மாற்றி வெட்டிக்கிறாங்க, ரத்தம் சிந்தப்படுது இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி பார்க்கல. இப்போ எப்படின்னா அவங்க கையை வச்சு மேலே ஜெபம் பண்ண உடனே எனக்கு பாசெல்லாம் நிறைய பேச ஆரம்பிக்கிறான். கண்கள் திறக்கப்பட்டு ஆமாம் கர்த்தருடைய வார்த்தையை பேச. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நாய் வந்தால் அதை எப்படி துரத்துவோம் அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கோவமா பாசெல்லாம் வேற மாதிரி வருது. அப்போ சில தரிசனம்லாம் பார்க்குறாங்க. அன்னில இருந்து தரிசனத்தை பார்த்துனே இருக்காங்க. இந்த நம்ம ஏரியாவில் வந்து இந்த மாதிரி இந்த சங்காரத்தூதன் இருக்கிறான், இந்த கிரியை இருக்குது, ரத்த வெறி பிடிச்சி ஆவி சுத்துது, அந்த பசங்களே சொல்றாங்க. அவங்களே பார்த்து ஜெபம் பண்றாங்க. அப்போ ஒரு வீடை காட்டின உடனே நாங்கள் போய் சொல்லிட்டோம். அவங்க இன்னொரு சபைக்கு போறவங்க, உங்க வீட்டு ஜாக்கிரதையா இருக்குமா, அவங்க ஞானஸ்தானம் எடுத்துங்க. ஞானஸ்தானம் எடுத்து சுத்தமா வாழல ஜனங்க வந்து. கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோம். ஆமா, மற்றபடி வந்து புறஜாதி மக்கள் எப்படி இருப்பாங்க அது மாதிரி தான் வாங்குறாங்க. அவங்க வந்து ஒரு பின்மாற்றத்தை தான் வாங்குறாங்க. அப்போ அவங்க போய் சொல்றோம், ஜாக்கிரதையா இருந்துங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து வரும், இது கடைசி காலம். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சில தீர்க்கதரிசனம் தான் வந்து உங்க வீட்டு வாசல்ல நிக்குது, ஆட்டுக்குட்டி ரத்தம் உங்க வீட்டு வாசல்ல இல்லைன்னா சங்காரம் ஆகும், கண்டிப்பா வந்து பாத்துங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவங்க கேர்லெஸ்ஸா எடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு 3 நாள் கழிச்சு என் வீட்டுக்கு ஓடி வராங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் பாஸ்டர் கொஞ்சம் வாங்கன்றா. நான் கேட்டால் என் பொண்ணுக்கு வந்து இது மாதிரி பிசாசு பிடிச்சிட்டு ஜாட்டியில் அடிச்சு உடம்பெல்லாம் ரத்தம் ஊற்றுது. என் பொண்ணுக்கு வந்து திருவண்ணாமலையில் ரத்தம் செஞ்சுது. என் பொண்ணு செத்து போகிற கண்டிஷனில் இருக்குது. நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன்ல, ஆண்டவர் தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்ன கேட்டேன் என் பேச்சுக்கு. இப்போ அழுது நம்ம பிரயோஜனமாக இருக்குது. அப்போது அவங்க ரொம்ப கதறி ஆரம்பித்தாங்க. நான் சொல்லிட்டேன் கரெக்டாக வந்து. அப்போ இந்த தீர்க்கதரிசனம் அவங்க கூட சொன்னேன், பார்த்துங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, வந்து ஒழுங்காக வாழ்ந்தாதம்மா இல்லை சரிப்பட்டு வராது, நீங்களே ஜெபம் பண்ணதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு வந்து இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணணும். நல்லா சுகமாக இருக்கிறாங்க அந்த பாப்பா இப்போ வந்து. அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்க வந்து சொல்கிறாங்க, அண்ணா உண்மை இது வந்து அப்பா உண்மைப்பா, அவங்க சொல்லிட்டு போன வார்த்தைலாம் உண்மை, இதெல்லாம் நடக்குதுப்பா. இப்போ நான் சபையில் அதுக்கு முன்னாடி நான் விண்ணப்பம் எழுதி கொடுப்பேன் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. இப்போ அவங்களே வந்து ஜெபம் பண்ணி தரிசனத்தை பார்த்து ஏரியாவில் வந்து என்னென்ன ஆவி கிரியை செய்யுது அதுக்காக யுத்தம் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைங்களே வந்து யுத்தம் செய்யறாங்க. வந்து சில புது ஆத்மாக்கள் கூட சபைக்கு வந்திருக்கு, இப்போ கொண்டு வராங்க இப்போ அந்த தரிசனத்துல ஆண்டவர். ஆமா, கண்டிப்பா வந்து ரொம்ப 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 சந்தோஷம். இப்போ அடுத்தது வந்து அவங்க வந்து இன்னும் எங்களுக்கு நீங்கள் போகிறீங்களே அந்த நைட் ப்ரேயர் கொண்டு போங்க. ஜேம்ஸ் ஐயாவோட சபைக்கு அங்கே போயிட்டு வந்த ஒரு நாள் வந்து நைட் ப்ரேயர் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அங்கே எங்களை கூப்பிட்டு போங்க, நாங்கள் இன்னும் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு ஆர்வம், எனக்கும் நல்ல சந்தோஷம். இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள எப்படியாவது தேவ சித்தத்தை நிறைவேறணும். அதுதான் அவங்க விசுவாசிகளாவே வைக்கக்கூடாது, சீசர்லாம் ஆகணும், ஊழியக்காரனா ஆகணும். இதுதான் ஆண்டவரோட சித்தம். அதான் கண்டிப்பா. ஆமா, நான் இவங்களுக்கு தடையா இருக்கவே மாட்டேன். அதனால தான் எங்க ப்ரேயர் நடத்தினாலும் இந்த மாதிரி ப்ரேயர் கூட்டு போயிடுவோம், கூட விசுவாசிங்களை நீங்க வந்து வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடைசி காலத்துல வந்து இந்த எளிய ஜனங்களை, எளிமையான ஜனம் ஆண்டவர் வெளிப்படுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் நிறைய ப்ரேயரு, நிறைய ஊழியக்காரங்க போயிருக்கேன் வந்து. என்ன அதாவது மறைக்கப்பட்டு தான் இருந்தேன் நான், யாருன்னே தெரியாது என்ன. முதல்ல வந்து மறைக்கப்பட்டிருந்தேன். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து என்னை ஒரு கர்த்தர் முதல்ல என் தலையை ஒழித்திருக்காரு. யார் மூலியமானா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஜேம்ஸ் ஐயா ஊழியத்துக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, இப்போ அவங்க மூலியமாக தான் வந்து பேசி உடனே இந்த மாதிரி எடுக்கணும், மறைவில் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினாங்க வந்து. அதில் இவ்வளோ தூரம் கொண்டு வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து என்னை யாருன்னு தெரியவே தெரியாது.
எங்கள் ஏரியாவில் தெரியும் அவ்வளோதான். ஒரு ஊழியக்காரன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பெரிய 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 ஊழியக்காரங்க, பணம் வச்சுருக்குங்க, பெரிய ஸ்தாபனம் அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. பேட்டிலாம் எடுப்பாங்க, இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. எங்களையும் முதல்ல வந்து ஒரு எளிமையான ஊழியக்காரன், ஒரு அற்பமானவனை வந்து நிற்கிறவனா கண்டிப்பாக இந்த இடத்துல தேவனோட திட்டம் நடக்குது. கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நடக்குது. இதில் எங்களுக்கு ஆசையாக இருக்குது, இன்னும் இவங்களை நம்ம பின்பற்றணும். கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜெபம் தான், எப்படி ஜெபம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதோ ஜெபம் பண்ணோம், இது நடக்குதா ஜெபம் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து கருத்தா ஜெபம் பண்ணுறோம், கர்த்தரோட சித்தத்தின் பிரகாரம் ஜெபம் பண்ணுறோம். கண்டிப்பாக இப்போ ஆண்டவர் இருதயத்தில் இருக்க பாரம் அந்த தீர்க்கதரிசன ஐயா மூலியமா, தீர்க்கதரிசி மூலியமா வெளிப்படுத்தினார்ல, அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து. சபையில் மட்டும் இல்லை, வீட்டு ஜெபங்களை எழுப்பி இருக்கிறோம். இப்போ அந்த வீட்டு ஜெபங்களே வந்து அந்த தீர்க்கதரிசிக்காக ஜெபம் பண்றாங்க. இந்த ஜெப குறிப்புகள்லாம் நீ கொண்டு போய் வீட்டு ஜெபங்களை கொண்டு போறீங்க, ஜெபம் பண்றாங்க. அதுக்காக வந்து ஜெபம் பண்றாங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தை இது நமக்குள்ள மட்டும் இருந்தால் போதாதுமா, இந்த ஏரியா முழுவதும் பரவணும். எங்கெங்கே வந்து கிறிஸ்துவ ஜனங்க இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட கொண்டு போய் இதெல்லாம் சொல்லலாம். நம்ம போய் இந்த தரிசனத்தெல்லாம் போயிட்டு அவங்களுக்கும் ஜெபம் பண்ணிட்டோம் இவங்களாம் வந்து சொல்லிட்டு இதுதான் சொல்லி நடத்திட்டு வரோம் இந்த ஜனங்களுக்கு. இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இப்போ சபையில் ப்ரேயர் நடத்தினா பசங்க நடத்துவாங்க. 14 வயசு தான். அந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்துட்டீங்க. ஆமாம், கர்த்தர் தான் வளர்த்துருக்காரு அவங்களை வந்து. 14 வயசு ஆகுது. மெசேஜுக்கு என்ன கேட்பாங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் காத்திருந்து ஆண்டவர் கேள்வி கொடுப்பார். வார்த்தையை கொடு, அதை கொண்டு போய் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் செய்கிறோம். அதனால தான் இவ்வளோ தைரியமாக வந்து நிற்கிறேன். இன்னைக்கு ப்ரேயர் இருக்குது, செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் இருக்குது. இன்னைக்கு வந்து அவங்க பார்த்துப்போம், ஆண்டவர் நடத்துவார், கர்த்தர் இங்கே கொண்டு வந்துட்டார். முன்னாடி ஸ்டார்டிங்கே பேசினாரு, கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ப முடியல என்னால வந்து. பழைய வாய்க்கினுடைய பயங்கரம் வேற. ஆமா. ஆனா இப்ப கர்த்தர் தொட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு பயங்கரம் வேற இன்னும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் வந்து. பைக்கில் வரும்போது ஆண்டவர் பேசிட்டே வராரு, இது ஆரம்பம் தான், இது வந்து இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா வந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வந்து உங்களை நான் சில கேள்வி கேட்கும் பொழுது அது நீங்க சொல்ல அந்த பதிலாம் வந்து உன்னை டச் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து உங்களோட பழைய வாழ்க்கை நீங்க சொன்னீங்க, அந்த பழைய வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் எப்படி உங்களை வந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து எப்படி வந்து உங்களை சபையை நடத்தும்படிக்கு, அது மாத்திரம் இல்லை இந்த கடைசி கால ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஒரு விதையை போட்டிருக்கின்ற போது உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது பாஸ்டர். ஏன்னா இப்படிப்பட்ட ஊழியர்களை தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு பேசுனதுனால தான் இந்த எளிய ஊழியர்கள்னால் வந்து சில பேர் நினைக்கலாம் ஏழ்மையான, அப்படி இல்லை, ஆவியில் எளிமை உள்ள ஊழியர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறாங்க. இந்த உலகத்தால் கரைப்படாத, இந்த உலகத்தால் மறைக்கப்பட்ட தேவ ஊழியர்களை இந்த கடைசி நாட்களில் எடுத்து பயன்படுத்துவேன் அப்படின்ட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த சென்னை பட்டணம் எழுப்புதலின் பட்டணம். இந்த எழுப்புதல் பட்டணத்திலிருந்து தான் தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் தொனியை வந்து தொனிக்க பண்ண போகிறாரு கர்த்தர். இந்த நாளிலும் கூட உங்கள் சபையிலேருந்து அப்படிப்பட்ட ஒரு தொனி உங்கள் பகுதி முழுக்கும் பரவி கொண்டு இருக்குது. இந்த பகுதி மாத்திரம் இல்லை, சென்னை பட்டணம் மாத்திரம் இல்லை, தேசத்தின் கடையாந்திரம் மட்டும் வந்து இந்த வார்த்தை கொண்டு போகப்படணும் அப்படின்னு தான் கர்த்தருடைய சித்தம். அதுக்காக தான் ஒரு சின்ன முயற்சியாக உங்களை வந்து இந்த நாளில் வந்து பேட்டி எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ்டர். நீங்கள் வந்து இந்த ஜெபத்தையும் நீங்கள் வந்து விட்டுட்டு சபையெல்லாம் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் விட்டுட்டு எங்களுக்காக இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். என்ன நேயர்களே, போதகர் நிறைய காரியங்கள் நம்மளோட கூட பகிர்ந்து கொண்டாங்க. அதில் ஒரு வார்த்தை எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு டச்சிங்காக இருந்தது. அவங்க சொன்னாங்க, தன்னுடைய சபையினுடைய விசுவாசிகளை நான் விசுவாசிகளாகவே அனுப்ப விரும்பலை, அவங்கள வந்து நான் சீஷராக அனுப்பணும். அவருடைய தரிசனம் என்ன, அவருடைய அழைப்பு என்ன என்பதை அறிந்து கொண்டு பட்டணத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தீர்க்க தரிசனங்களுக்காக ஜெபிக்கிற இப்படிப்பட்ட சபைகள் நம்ம தேசத்தில், நம்ம பட்டணத்தில் எழும்பணும்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.